Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை இன்றமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் கூடி வருவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரரே, பிறந்திருக்கின்ற புத்தாண்டிலே நம் ஆண்டவர் இயேசு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தன்னுடைய இறைத்தன்மையையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மண்ணுலகுக்கு வந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற போது இறைவனே மனிதனாக நம்மோடு இணைவதற்கு, பகிர்ந்து வாழ்வதற்கு அவர் வந்திருக்கிறார். அதே பகிர்வை நாமும் நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் அவர் கொடுக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், எல்லா குடும்பங்களையும் இறைவன் தன்னுடைய அன்பிலும் பராமரிப்பிலும் எந்நாளும் வைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் மன்றாடுவோம். இன்றைய இந்த திருப்பலியை தகுதியான விதத்திலே ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதியடைந்திட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 7-10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கல்வாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தனரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை
கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். போராரிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பி உள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 34 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடு நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்,
உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரே, உங்களிடத்திலே ஒரே கேள்வி: கடவுள் சிரிப்பாரா? உங்களால் கடவுளை சிரிக்க வைக்க முடியுமா? மனிதனால் கடவுளை சிரிக்க வைக்க முடியுமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கும்? நாம் கடவுளை எப்படி சிரிக்க வைப்பது? அவரும் மனிதன் தானே, மனித ஒரு எடுத்தவர் தானே, அவருக்கு மனிதத்தன்மையை பற்றி தெரியுமே. அவரை சிரிக்க வைப்பதென்றால் நாம் என்ன செய்வது? ஜோக்கடிச்சா கடவுள் சிரிப்பாரா? அல்லது ஏதாவது வித்தைகள் காட்டினார் அவர் சிரிப்பாரா? அல்லது ஏதாவது குறும்புத்தனம் பண்ணினால் அவர் சிரிப்பார்? நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் கடவுள் எப்பொழுது மனிதனை பார்த்து அல்லது நம்மை பார்த்து சிரிப்பார் எனில், நாம் நம்முடைய திட்டங்களை கடவுளிடத்தில் சொல்கின்ற போது அவர் சிரிப்பார். காரணம் என்ன? கடவுள்தான் எல்லா திட்டங்களையும் தீட்டுகின்றவர், நம்முடைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியவர், உண்டாக்கியவரும் அவரே, நமக்கு மீட்பு தரக்கூடியவரும் அந்த கடவுளே. அந்த கடவுள்கிட்டே போய் நாம் நம்முடைய திட்டங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா கடவுள் சிரிப்பார். ஏய், உனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும், நீ ஏன் உன்னுடைய திட்டத்தெல்லாம் சொல்கிற? நீ எத்தனை வருஷம் வாழணும், எப்படி வாழணும், ஏன் செய்யணுன்ட்டு நீ ஏன் உன் திட்டத்தை தர்ற? எனக்கு தெரியும் அதெல்லாம் என்ன செய்வது என்று நம்மை பார்த்து கடவுள் சிரிப்பார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்திகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் ஒரே இடத்துல தான் இருக்கிறார்கள். அவர்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கும்போது மக்கள் அவர்களை நோக்கி வருகின்றார்கள். அந்த பெருந்திரளான கூட்டத்தை பார்த்துவிட்டு ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பலவற்றை பற்றி போதிக்கிறார். அந்த சீடர்களும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அது ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. எனவே சீடர்கள் உடனடியாக ஆண்டவர்கிட்ட சொன்னது என்ன? தங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. இயேசுவிடத்தில் சொல்கிறாங்க, இயேசுவே இது ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க, நிப்பாட்டுங்க. முதல் திட்டம், நிப்பாட்டுங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு. ரெண்டாவது, இவ்வளவு பேருக்கு நம்ம எங்கே சாப்பாடு கொடுக்குறது? அவங்க எல்லாத்தையும் போக சொல்லுங்கள். ஏற்கனவே அவர்கள் ரொம்ப நேரம் நம்மோடு கூட இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் போக சொல்லுங்கள். அடுத்த திட்டம் அவர்கள் தருகிறார். அவங்களையும் போய் எல்லா இடத்திலும் எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி சாப்பிட சொல்லுங்கள். இது இந்த சீடர்கள் இந்த மக்களை பார்த்து அவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு எவ்வாறு இயேசு பரிவிரக்கம் கொண்டாரோ அதே போல இவர்கள் பரிவிரக்கம் கொண்டு எல்லா திட்டங்களையும் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இயேசு விட்ட ரீசனும் சொல்கிறாங்க. தங்களுடைய திட்டத்துக்கு காரணம், ஏன் திருப்பி அனுப்பணும் இயேசு? அவர்களெல்லாம் சாப்பிட ஏன் போக சொல்லணும்னா, இவங்களுக்கு சாப்பாடு வாங்கினா 200 தெனாரியம் போகணும். நம்மகிட்ட காசு இங்கே இருக்குது, அதனால் நம்மகிட்ட காசு இல்லை, அதனால் இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. எனவே இந்த சீடர்கள் திட்டத்திற்கு மேலே திட்டமாக அவர்கள் இயேசுவிடத்தில் சொல்கிறார். அப்பொழுது இயேசு ஒரு வரிகளை சொல்லக்கூடியது என்ன? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கின்ற போது இந்த சீடர்கள் மலைத்து போய்விட்டார். நாம் எப்படி சொல்கிறது? நம்ம இவ்வளவு சொன்னோம், இவ்வளவு திட்டங்களை சொன்னால் அவங்கள போக சொல்லுங்கள், அல்லது போய் எங்கேயாவது சாப்பிட சொல்லுங்கள், இல்லாட்டி இவங்களுக்கு வாங்குறதுனா இவ்வளவு காசுக்கு நம்ம எங்கே போகிறது, எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இயேசு நம்ம இடத்துல சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்க. அப்போ அவங்க முழிச்சுக்கிட்டு நிற்கும் போது இயேசு என்ன சொல்கிறார்? போய் உங்களிடத்துல என்ன இருக்குது போய் பார்த்துட்டு வா. அவர்கள் பதிலும் சொல்கிறார்கள், ஆம், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? கொண்டு வாருங்கள். கொண்டு வர்றது மட்டுமல்ல, உடனடியாக இயேசு தன்னுடைய அந்த திட்டங்களை சொல்கிறார். மக்களை இப்பொழுது புல்தரையில்
100 100ஆக 50 50ஆக அமரச் செய்யும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அப்பத்தையும் மீனையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு மீண்டும் அந்த அப்பங்களையும் மீனையும் கொடுத்து இப்பொழுது சென்று எல்லாருக்கும் பகிருங்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் பார்க்கக்கூடியது என்ன? மனிதர்கள் நாம் கடவுளிடத்திலே என்ன திட்டங்களை கொடுத்தால் அது சரியான காரணத்தோடு நாம் நம்முடைய திட்டங்களை கடவுளிடத்திலே கொடுத்தாலும் கடவுள் நமக்கென்று அவர் சில திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். எப்பொழுது இந்த சீடர்கள் இயேசுவுடைய திட்டத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டவுடன் அவர்கள் உடனடியாக போய் என்ன இருக்கிறது அதை கொண்டு வந்தார். அடுத்ததாக அவர்களுக்கு சொல்கிறார், எல்லாரையும் அமரச் செய்யுங்கள். அமரச் செய்தார். இப்பொழுது எடுத்து சென்று நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்கின்ற போது அதையும் செய்கிறார். அவங்க யாரும் சந்தேகப்படலை. இயேசு என்ன 5 அப்பத்தை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க பெரிய கூட்டமாக இருக்குது, இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு இதை போய் கொடுக்க சொல்கிறாரே, இது எப்படி முடியும் அப்படின்னு அவங்க சந்தேகப்படலை. இயேசு சொல்வதையெல்லாம் அவர் தீட்டி கொடுத்த அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் செயலாக்கம் செய்கின்ற போது அங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமானது காத்திருக்கிறது. எல்லா மக்களும் உண்டார்கள். உண்டதோடு மட்டுமல்ல, இந்த சீடர்கள் மீதியானவை எல்லாவற்றையும் சேர்க்கிறார்கள். அவ்வாறு சேர்க்கின்ற போது 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவர்களுக்கே ஆச்சரியம். அதைவிட ஆச்சரியம், ஏறக்குறைய அங்கு இருந்த ஆண்கள் மட்டுமே 5000 பேர் இருந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறிய நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் அனைவரும் பகிர வேண்டியவர்கள், ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். அதைவிட இன்னும் அதிகமாக உங்களை நான் சிந்திப்பதற்கு அழைப்பது, நாம் நம்முடைய திட்டங்களை கடவுளிடத்திலே சொன்னோம் எனில் அது கடவுள் நம்மை பார்த்து சிரிப்பார். அதற்கு மாறாக எப்பொழுது மனிதன் கடவுளுடைய திட்டங்களுக்கு அவருடைய திருவுளத்திற்கு தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறானோ, அல்லது எப்பொழுது அவன் கடவுளுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் பின்பற்றி அவர் சொல்வதையெல்லாம் செய்கின்றானோ அப்பொழுது எல்லாமே நன்மையாக முடிகிறது. அங்கே நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், கடவுள் அன்பே உருவானவர். அந்த அன்பே உருவானவர் மட்டுமல்ல, கடவுளுடைய தன்மை அன்பே உருவானவர் மட்டுமல்ல, அவர் நம்மை அன்பு செய்கிறார். கடவுளுக்கு தன்மை உண்டு. அவர் அன்பு செய்யக்கூடிய அந்த நற்குணம் என்பது அவரிடத்தில் இருக்கிறது. அவர் அத்தோடு நின்று விடுவது கிடையாது. அந்த அன்பை பல்வேறு விதங்களிலே அவர் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை இந்த உலகுக்கு அனுப்பினார் எனில் அவர் தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக. மனிதன், உன் மீது நான் அன்பை வைத்திருக்கிறேன், உன்னை உண்டாக்கியவன் நான், உன்னை மீட்கப் போவதும் நானே என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காக தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். எனவே கடவுள் வெறும் தன்மையிலே இருக்கக்கூடியவர் அல்ல, அதை செயலாக்கம் செய்யக்கூடியவர். எனவே கடவுளுடைய திட்டத்தை நாம் பல நேரங்களிலே அறிந்து கொள்வதில்லை. பல நேரங்களிலே நாம் முந்திரிக்கொட்டை போல் நம்முடைய திட்டங்களை கடவுளிடத்திலே சொல்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கென்று ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவை நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த திட்டங்கள் வழியாக நாம் அவருக்கு கீழ்ப்படுகின்ற போது நாம் உண்மையிலே வாழ்வு பெறுவோம், அபரிமிதமாக ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த நாட்களிலே நாம் 3 பேரை அடிக்கடி சிந்தித்து பார்க்கிறோம். ஒன்று யோசேப்பு, 2வது அன்னை மரியாள், 3வது ஆண்டவர் இயேசு. திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம், கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கின்ற போது இந்த யோசேப்பும் மரியாளும் அவர்களுக்கென்றே ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். யோசேப்பு மறைவாக இவளை விலக்கிவிட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டுகிறார். அதே போன்று இதோ 2 பேரும் சேர்ந்து நாம் பெத்லகேமுக்கு செல்வோம், பெத்லகேமுக்கு நாம் சென்று நம்முடைய குடும்ப எண்ணிக்கையை அங்கு தர வேண்டும் என்று அவர்கள் ஒரு சில திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 பேருமே செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தங்களுக்கு என்று ஒரு சில திட்டங்களை வைத்திருந்த போதிலும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய திருவுளத்திற்காக காத்திருக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற போது அது வானதூதர் வழியாக அல்லது வார்த்தையின் வழியாக அல்லது கனவின் வழியாக கடவுள் தன்னுடைய திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது இந்த 2 பேருமே அந்த திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். நீ எகிப்துக்கு போ என்றால் எகிப்திற்கு போகிறார்கள்.
நீ திரும்பவும் அந்த ஏரோது அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்கின்ற போது அதற்கும் கீழ்ப்படுகிறார். இதோ நீங்கள் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு இந்த உலகுக்கு காட்டுங்கள் என்று சொல்கின்ற போது அவர்களும் அதை செய்கின்றார். அதே போன்று ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்விலும் பார்க்கின்ற போது அவர் தனக்கென்று உரிமைகள் இருக்கிறது என்று நினைக்கிறார். 12 வயதில் தான் வளர்ந்து விட்டேன் என்று நினைக்கின்றார். தான் ஒரு சிறு பையனாக ஒரு வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன் என்று நினைக்கிறார். ஆனால் எப்பொழுது கடவுளுடைய திருவுளம் அவருக்கு அன்னை மரியாள் வழியாக யோசேப்பு வழியாக சொல்லப்படுகிறதோ, நீ பெரியவன்தான், 12 வயது உனக்கு ஆகிவிட்டது, நீ அறிவித்தழிந்தவன்தான், இருப்பினும் இதோ நீ என்னோடு வர வேண்டும், எங்களோடு நீர் வந்து தங்க வேண்டும் என்று சொல்கின்ற போது இயேசுவும் அந்த திட்டத்தை ஏற்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதுமே நம்முடைய திட்டங்களை நாம் கடவுளுக்கு சொல்வதை விட கடவுள் நமக்கு என்ன சொல்கின்றார், கடவுள் எவ்வாறு நம்மை வழிநடத்த விரும்புகின்றார், அந்த வழிகாட்டுதலை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த வழியை நமக்கு காட்டுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு கடவுள் காட்டக்கூடிய ஒவ்வொரு வழியிலும் நாம் செல்கின்ற போது 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இறைவா, நீரே எங்களை படைத்தீர், நீரே எங்களை வாழ வைக்கின்றீர், நாங்கள் எவ்வழி செல்ல வேண்டும் என்பதை எங்களுடைய தொடக்கமும் முடிவுமாக நீர் இருக்கின்றீர். இவ்வாறு இருக்கின்ற போது எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய திருவுளத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன் வழி வாழ எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபித்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். விண்ணகத் தந்தை நம் அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர், நாம் கேட்பதற்கு மேலாகவே நமக்கு தரக்கூடியவர். இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை மேலெழுப்புவோம். அன்பே உருவான இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அருளால் அரவணைத்து காத்தருளும். உமது பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உமது கட்டளைகளை வாழ்நாள் எல்லாம் கடைபிடித்து வாழவும் தேவையான ஆசீர்வாதங்களையும் உடல் உள்ள நலன்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களின் தேவைகளை அறிந்து தாராள மனத்துடன் உதவி செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் உமது வல்லமையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்களை தொட்டும் கருணை கண்களால் கண்ணோக்கி பார்த்தும் நோயிலிருந்து விடுதலை பெற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் நம்பிக்கையாக பிறந்த ஆண்டவரே, என் பங்கு மக்களுக்காக ஜபிக்கின்றோம். இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டின் யூபிலி விழாவை தொடங்கும் இந்நாளிலே எம் திருத்தந்தை இந்த ஆண்டினை நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ அழைப்பு விடுத்துள்ளதை நினைத்து நன்றி கூறுகின்றோம். பங்கு மக்கள் அனைவரும் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழவும், உடன் வாழும் அனைவருக்கும் நம்பிக்கையின் தூதுவர்களாக செயல்படவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை கொடுக்க அவனிக்கு வந்த ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்களையும் உயிரழிக்கும் நல்வார்த்தைகளால் செயல்படுத்தி கொண்டிருக்கும் நல் உள்ளங்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து புத்துயிர் பெற்று புது பொலிவுடன் திகழ மக்கள் அனைவரும் தாராள மனதுடன் பொருளுதவி தந்து தன்னார்வத்துடன் செயல் வடிவம் பெற்று
தேவையான அனைத்து உதவிகளையும் நிறைவாக தந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். விண்ணகத் தந்தையே இறைவா, எங்களுடைய வாழ்வானது பல்வேறு கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நிறைவீர். எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இவற்றை நீர் கனிவுடன் கண்ணோக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாகினேன் உம் அன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. அர்ப்பணமாகினேன் உன் அன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. ஏற்றிடுவாய் என் இயல்பினிலே, மாற்றிடுவாய் உன் உறவினிலே. ஏற்றிடுவாய் என் இயல்பினிலே, மாற்றிடுவாய் உன் உறவினிலே. தாய் தந்தை அன்பு உயர்வானது, உந்தன் பேரன்பு அதனிலும் மேலானது. தாய் தந்தை அன்பு உயர்வானது, உந்தன் பேரன்பு அதனிலும் மேலானது. மொழிகளில் வாட்டிட இயலாதது, எந்தன் விழிகளில் தீவளையே துளிர்க்கின்றது. விழிகளில் தீவளையே துளிர்க்கின்றது. அர்ப்பணமாகினேன் உன் அன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. எத்தனை ஆயிரம் நன்மைகளால் ஐயா ஏழையன் வாழ்வினை அலங்கரித்தாய். எத்தனை ஆயிரம் நன்மைகளால் ஐயா ஏழையன் வாழ்வினை அலங்கரித்தாய். என் உடல் பொருளாவி உவந்தளித்தேன், என் உயிர் உள்ளவரை உமை புகழ்வேன். இன்னுயிர் உள்ளவரை உமை புகழ்வேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகி நம் தந்தைக்கு ஏற்றதாகும். ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியினால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் நோய்கள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, நீர் பாலனாக இந்த உலகத்தில் பிறக்கின்ற போது அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்தீரே. எங்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் நீர் பாராமல் எங்களுடைய அன்பையும் இந்த பலியை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வை வழங்குவதாக. ஆமென்.
அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது அப்பமீது அப்பமீது சுமைகளை வருந்தி சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமீது வலுவினை இழந்து விழுந்திடும் போது இளைப்பாற்றி தருகின்ற அப்பமீது என் சுமை எளிது என் யுகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது என் சுமை எளிது என் யுகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது அப்பமீது அப்பமீது நோய்களில் நானும் நொடிந்திடும் போது பாயின் எழுப்பிடும் அப்பமீது அழகையின் சோதனை அனைத்தையும் தனியே வென்றிட பலம் தரும் அப்பமீது கண்ணீரில் நானும் மூழ்கிடும் போது ஆறுதல் தருகின்ற அப்பமீது கண்ணீரில் நானும் மூழ்கிடும் போது ஆறுதல் தருகின்ற அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது அப்பமீது அப்பமீது மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடைகளினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் பகிர்தலிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா குந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா குந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலமும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே, அழுது புலமும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா குந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா குந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா குந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா குந்தன் பாதம் சரணமையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.